ஹாய், இந்த வீடியோவில் ஒரு அருமையான தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் நிறையா நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா பேடான வீடியோஸ், அது மட்டும் இல்லாமல் பேடான ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா என்னோட நண்பர் ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா என்னோட அக்கௌண்ட்டில் என்னோட ஃபோட்டோ வச்சு என் கூட இருக்கிற நண்பர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேர் ஆகுது. இதை நான் பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட்டை நான் யூஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்கிட்ட சொன்னார். சரி, உன் அக்கௌண்ட்டு யூஸ் பண்ணலை, ஆனால் பார்த்தீங்கன்னா உன்னோட அக்கௌண்ட்டில் இருந்துட்டு இந்த மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் ஆகுதுன்னு சொல்றியே. ஒருவேளை நீங்கள் போயிட்டு பார்த்தீங்கன்னா அதை லாகிங் பண்ணி உன்னோட அக்கௌண்ட்டை கூட இருக்கலாம், வேறு யாராவதுக்கு பார்த்தீங்கன்னா லாகிங் பண்ணி யூஸ் பண்ணலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை போயிட்டு ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன், புதுசாக லாகிங் பண்ணி. அவர் என்ன சொன்னார், இல்லை இதை பார்த்தீங்கன்னா நான் பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணலை அப்படின்ட்டு நான் அவர் சொல்ல. அது பல வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவெல்லாம் வச்சுருந்தேன், ஆனால் நான் இப்போ யூஸ் பண்ணலை, நான் வேறு ஒரு அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறேன். ஆனால் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் இந்த மாதிரி பேடான இன்ஃபர்மேஷன்லாம் ஷேர் ஆகுது, எனக்கு இது ரொம்ப அசிங்கமாக இருக்குது. அவர் என்னை கால் பண்ணி இன்னும் உன் அக்கௌண்ட்டில் வருது அப்படின்னு கேட்க, நான் என்ன பண்ணேன், இல்லை நான் எதுவுமே அனுப்பலையே, என் அக்கௌண்ட்டில் அது மாதிரி கிடையாது, நான் எதுவுமே ஷேர் பண்ணலன்னு சொன்னேன். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா ஷேர் ஆன ப்ரொஃபைலை பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி அவர் சென்ட் பண்ணார். உன் ஃபோட்டோ தானே, உன் நேமு தானே, அப்போ இது உன்னோட அக்கௌண்ட் தானே அப்படின்ட்டுன்னு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி பார்த்தாரு. அந்த அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர், மெயில் ஐடி, அது மட்டும் இல்லாமல் பர்சனல் இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது யாருக்கும் தெரியாமல் டிசேபிள் பண்ணி வச்சுருக்காங்க. சரி, ஓகே, இவருக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ நான் இந்த வீடியோவில் எதை பற்றி ஷேர் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி சில பேர் பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை அதில் பார்த்தீங்கன்னா மற்ற ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு தெரிகிற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடியோஸோ ஃபோட்டோஸோ ஷேர் பண்ணுவீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா சில காரணங்களால் அந்த அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட்டும், அதாவது டீஆக்டிவேட்டும் பண்ண மாட்டீங்க, பர்மனெண்ட்டாக டெலிட்டும் பண்ண மாட்டீங்க, அப்படியே என்ன பண்ணிவிடுவீங்க, அந்த அக்கௌண்ட்டை விட்டுடுவீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா சில தெரியாத கேவலமான இந்த அக்கௌண்ட்டை அப்படியே பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணி அவங்க சேவ் பண்ணி வச்சுக்குவாங்க. கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா எதுவுமே பார்த்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண மாட்டாங்க. ஆனால் அதே பேரில் வேறு ஒரு ஜிமெயில் ஐடியில் புதுசாக கிரியேட் பண்ணி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தவறான வீடியோஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுவாங்க. இதால் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவில் அந்த நேமில் இருக்கிறதுக்கு பிரச்சனை. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே டவுட் இருக்கும், இது எப்படி ப்ரோ ஆஃப் பண்ணுறது, இதால் எனக்கு பிரச்சனை தான், ஓகே, ஆனால் எப்படி நான் ஆஃப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா சில நண்பர்களுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியாதனமாக ஃபேக் அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா இருந்துச்சுன்னா அதை நம்மளால் பார்த்தீங்கன்னா டெலிட்டும் பண்ண முடியாது, அந்த அக்கௌண்ட்டுக்குள்ளே நம்மளால் போகவும் முடியாது. இந்த வீடியோவில் நான் எதை பற்றி ஷேர் பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு நண்பருக்கு ஆல்ரெடி இருந்த அக்கௌண்ட்டை நான் டெலிட் பண்ணிட்டேன், இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இப்போ அதே அக்கௌண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ்லாம் ஷேர் ஆகுது, அது எப்படி ஆஃப் பண்ணுறதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக ஷேர் பண்ண போகிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் ஃபேக் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அதை எப்படி டெலிட் பண்ணுறது, அந்த முறையை தான் இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் நம்ம பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ண போகிறோம். அதாவது இது என்னோட அக்கௌண்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிப்போர்ட் பண்ண போகிறோம். அது எப்படி ரிப்போர்ட் பண்ண போகிறோம், அதை எத்தனை பேர் ரிப்போர்ட் பண்ணலாம், அது யார் ரிப்போர்ட் பண்ணணும், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வேற ஒரு நண்பர்கிட்ட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை வாங்கி இது பார்த்தீங்கன்னா ஃபேக் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிப்போர்ட் பண்ணணும். சரி ப்ரோ, எவ்வளோ பேர் பண்ணணும், எல்லாருமே பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா குறைஞ்சது பார்த்தீங்கன்னா 20 to 30 பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரிப்போர்ட் பண்ணோம்னா அதை ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் நிறுவனம் டெலிட் பண்ணிடுவாங்க அந்த அக்கௌண்ட்டை. அதாவது அதில் இருக்கிற டேட்டாஸோ மற்ற இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரிஸ்க்கும் எடுக்க தேவையில்லை. ஆனால் இந்த மாதிரி ஃபேக் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு ஃபேக் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா ஃபேஸ்புக்கில் இந்த மாதிரி ஸ்டெப்ஸில் தான் போயிட்டு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணி டெலிட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
சரி இப்போ வாங்க நான் அதை எப்படி ரிப்போர்ட் பண்ணி அது எப்படி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகுறதுன்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை ஓப்பன் கொடுத்துக்குங்க. இப்போ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை ஓப்பன் கொடுத்துக்கிறேன். நான் எல்லாத்தையுமே லைவாகவே காமிச்சிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட லோகோ நான் கிளிக் பண்ணோம்னா என்னோட நேம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், பத்மநாபன் ஆர். இதுதான் என்னோட நேமு, என்னோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டு. ஆனால் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணுறப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆர் பத்மநாபன் சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் இருக்குது. பார்த்தீங்களா, இது என்னோட ஃபோட்டோ. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் என்னோட ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. ஆனால் நான் இந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணலை. ஏன்னா நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பத்மநாபன் ஆறு, அதில் எந்த ஒரு ப்ரொஃபைல் ஃபோட்டோவும் நான் வந்துட்டு வச்சில்ல. ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆர் பத்மநாபனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரொஃபைல் ஃபோட்டோலாம் இருக்குது. இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா கீழே நிறைய பேர் எனக்கு ஃப்ரெண்டு ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க, ஃபாலோவிங் பண்ணுறேன். ஆனால் இருந்தாலும் இப்போ இது என்னோட அக்கௌண்ட் இல்லையே, இது யார் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சிக்க முடியாது. ஆனால் இந்த அக்கௌண்ட்டில் இருந்துட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு சர்க்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஆகிட்டு இருக்கு. அதெல்லாம் நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. ஆனால் இது எப்படி ஆஃப் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் கிளிக் கொடுக்குறேன். அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா இதில் வந்துட்டு ரிப்போர்ட் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஏன்னா ஒரு சில நண்பர்கள் வந்துட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 டாட் கொடுத்தனா வேறு எதுவும் கிடையாது, ஃபேக் அக்கௌண்ட்டுன்னு கூட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதால் ரிப்போர்ட் ப்ரொஃபைல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நான் கிளிக் கொடுக்குறேன். அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா கீழே பாருங்கள் ஃபேக் அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை நான் கிளிக் கொடுக்குறேன். அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா யுவர் செலக்டட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று வந்துடும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக் அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிட்டாங்க. இதை நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா டன்னுன்ற ஆப்ஷன் நம்ம கிளிக் கொடுத்துடணும். சரி, ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஒரிஜினல் அக்கௌண்ட் தான். ஏன் நான் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபேக் அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு நான் செலக்ட் கொடுத்துட்டேன்னா ஒரு ஆள் பண்ணால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் 20ல் இருந்துட்டு 30 பேருக்கு மேலே பண்ணால் இந்த அக்கௌண்ட்டை ஆட்டோமேட்டிக்காக ஃபேஸ்புக் நிறுவனம் டெலீட் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் நீங்கள் பயப்பட தேவையில்ல. சரி, இந்த பிரச்சனை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதாவது நான் இதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஜிட்டல் உலகமாக கிடையாது, நார்மலாக தான் இருந்தது. ஆனால் வந்துட்டு ஒரு சில பேர் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு பர்சனல் இன்ஃபர்மேஷனை ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணிவிட்டு அந்த அக்கௌண்ட் அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க. அதாவது அந்த அக்கௌண்ட்டை டெலிட்டும் பண்ண மாட்டாங்க, டீஆக்டிவேட்டும் பண்ண மாட்டாங்க. பர்மனெண்ட்டாக டெலிட் பண்ணால் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சேஃபாக இருக்கும். ஆனால் வந்துட்டு அப்படியே ஒரு சில பேர் வந்துட்டு விட்டுட்டு போயிடுறாங்க. ஆனால் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா குத்துது குடையுதுன்னு சொன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு அது இதே நேமில் இதே ஃபோட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா தவறான இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்லாம் ஷேர் பண்ணுறாங்க ஃபேஸ்புக்கில். நிறைய நண்பர்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கணும்னு தேவையில்லாத விஷயந்தான் இது. இந்த வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபேக் அக்கௌண்ட்டு நம்ம ஃபேஸ்புக்கில் இருந்துச்சுன்னா அதை எப்படி நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணி அதை ஆட்டோமேட்டிக்காக டெலீட் பண்ணுறதுன்னு சொல்லி நான் டீட்டெயிலாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிவிட்டு நினைக்கிறேன். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறன்றதால எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். அதோடைய முக்கியமான விஷயம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சர்க்கிளில் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இதெல்லாம் நிறைய பேர் பாதிக்கப்படுறவங்களும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக்கில் ரீசெண்டாக வந்துட்டு ஸ்கேம் நடந்துட்டு இருக்குது. அதை பற்றி நான் பத்மநாபன் அஃபிஷியலில் ஒரு முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பாருங்கள். நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.